இந்த நாளின் செய்தி 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை மையமாய் கொண்டது. இந்த நாளின் செய்தியுடைய கருப்பொருள் என்னவென்றால், தேவன் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும் விதங்கள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் வழிநடத்துகிறார். உங்களை வழிநடத்துவது போல என்னை வழிநடத்துவதில்லை, என்னை நடத்துவது போல உங்களை நடத்துவதில்லை. தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானது. நம்முடைய வாழ்க்கையின் பல சம்பவங்கள் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன், எதினால், எதற்கு, ஏன் இவைகள் நடக்கிறது புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு காலகட்டத்தில் தேவனை புரிய வைப்பார். எனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இப்பொழுது நீ அறியாய், இனி அறிந்து கொள்ளுவாய். நம்முடைய எண்ணங்கள் என்னவென்றால், நம்முடைய சிந்தை என்னவென்றால், உடனடியாக நமக்கு எல்லாம் தெரிய வேண்டும். ஏன், எதினால், எதுவரை? பல நேரங்களிலே இந்த திருமறையிலே வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்களுக்கு தேவன் தம்முடைய காரியங்களை உடனடியாக சொல்லுவதில்லை. ஆனால் ஏற்ற காலங்களிலே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஆசை என்னவென்றால், அறிந்து கொள்ள வேண்டும். 26 எப்படி இருக்கும், 27 எப்படி இருக்கும், 28 எப்படி இருக்கும்? இல்லை அன்பானவர்களே, God knows our future, God knows our ways. வாழ்க்கையின் போராட்டங்களிலே, வாழ்க்கையின் பாடுகளிலே, வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு விதமாய் வழி நடத்துகிறார். நாளின் செய்தி வேதம் இருக்குமானால் நீங்களும் என்னோடு சேர்ந்து 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். கவனித்து கேளுங்கள். இதோ, பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தியரை முற்றிலும் அடித்து கேகிலாவை இரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ, நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளுக்குள் எதிர்ப்பதற்கு கேகிலாவுக்கும் போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி அவைகளில் அநேகம் பேரை வெட்டினான். அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை அவன் ரட்சித்தான். நாளினுடைய செய்தி என்னவென்றால்,